இந்த வீடியோல நம்ம பொதுத்தமிழ் இலக்கணம் தொடர்பான 60 பயிற்சி வினாக்கள் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ இது வந்து பார்ட் 4. ஓகேங்களா? ஸோ இலக்கணம் தொடர்பான 60 பயிற்சி வினாக்கள். முதல் கேள்வி, கீழ்கண்டவற்றுள் பிறவினையை காண்க. அதாவது தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை, எதிர்மறை தொழிற்பெயர். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ தன்வினை அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கர்த்தா ஒரு செயலை தானே செய்வது. பிறவினைனா பிறருக்காக செய்வது. ஓகேங்களா? பிறரை பேஸ் பண்ணி செய்யறதா பிறவினை. ஓகேங்களா? இதான் தன்வினைக்கும் பிறவினைக்கும் உடைய வேறுபாடு. சோ இப்ப பாத்தீங்கன்னா வருந்துவான் இருக்கு, அவன் வருந்துறான். வருத்துவான்னா யாரையோ வருத்துறான். அப்ப பிறரை பேஸ் பண்ணி வருதா, வருத்துவான். அதுல பிறர் யாரோ தொடர்பு. ஓகேங்களா? பிறர் பேஸ் பண்ணி வர்றதுனால பிறவினை. திருந்தினான்னா அவன் திருந்துறான். ஓகேங்களா? திருத்தினான்னா அவன் யாரையோ திருத்துறான். யாரையோங்கும் போது அது பிறவினையில வரும். ஓகேங்களா? அடங்கினான்னா அவன் அடங்குறான். ஓகேங்களா? அடக்கினான்னா அவன் யாரையோ அடக்குறான். ஓகேங்களா? யாரோ ஒரு பொருளையோ இல்ல வந்துட்டு காலையோ இல்லைன்னா யாரோ ஒருத்தரையோ அடக்குறான். பிறரை பேஸ் பண்ணி வர்றது பிறவினை. ஆடினான்னா அவன் ஆடுறான். ஆட்டினான்னா என்னது, யாரையோ இல்லைன்னா எதையோ ஆட்டுறான். ஓகேங்களா? பிறரை பேஸ் பண்ணி வர்றது பிறவினை. அடுத்து மாறுவான்னா அவன் மாறுவான். மாற்றுவான்னா யாரையோ அவன் மாத்துறான். ஓகேங்களா? சோ தன்வினை என்னது, ஒரு கர்த்தா ஒரு செயலை தானே செய்வது. ஓகேவா? தனக்கு தானே இது பண்றது. பிறர்னா பிறரை பேஸ் பண்ணி வர்றது பிறவினை. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விபி அப்படிங்கிற விகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா பிறவினையில வரும். அதாவது நடப்பித்தான், செய்வித்தான், வருவித்தான், கற்பித்தான். ஓகேங்களா? அந்த மாதிரி நிறைய வந்துட்டு விபி அந்த விகுதிகள் பேஸ் பண்ணி வரும். இது வந்து பாத்தீங்கன்னா பிறவினை தான். சோ அதன்படி வந்து பாத்தீங்கன்னா இங்க பிறவினை தானே கேட்டிருக்காங்க. அப்பூதியடிகள் நான்மறை கற்கவில்லை அப்படிங்கிறது எதிர்மறையில வருது, இது வராது. அப்பூதியடிகள் நான்மறை கற்றார். ஓகேவா? ஒரு இதை வந்து அவரே கத்துக்கிறாரு, அது வந்து தன்வினை, இதுவும் கிடையாது. இது கொஸ்டின் மார்க் பேஸ் பண்ணி வருது, இதுவும் கிடையாது. அற்புதியடிகள் நான்மறை கற்பித்தார், யாருக்கோ கற்பித்து கொடுக்கிறார். ஓகேவா? அப்படிங்கும்போது இதுதான் பிறவினை, பிறரை பேஸ் பண்ணி வருது. அது மட்டும் இல்லாம இங்க பி அப்படிங்கிற விகுதி வந்தாலே என்னது, அது பிறவினை தான். ஓகேங்களா? ஆப்ஷன் டி. சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா, பாவலரேறு என்று சிறப்பிக்கப்படுபவர் யார்? சோ இவர் வந்து பாவலரேறு பெருஞ்சித்தனா வந்து சிலபஸ்ல இருக்காரு. ஓகேங்களா? சோ இந்த கொஸ்டின்ல வந்து இந்த 60+ கொஸ்டின்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா பாவலரேரை பத்தி தான் பார்க்க போறோம். ஒவ்வொரு கொஸ்டின்லயும் ஒரு ஒரு கவி அறிஞர்கள் பத்தி பார்க்கலாம். ஓகேங்களா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாவலரேறு பெருஞ்சித்தனார் பத்தி தான் பார்க்க போறோம். அவரை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் தான் இதுல இருக்கும். சோ பாவலரேறு என்று சிறப்பிக்கப்படுபவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து 3வது கேள்வி, பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர். சோ ஒவ்வொரு கவிஞர்களுடைய இயற்பெயரும் பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன் அவருடைய இயற்பெயர் வந்து பாத்தீங்கன்னா தாராபாரதியோட இயற்பெயர் தான் வந்து பாத்தீங்கன்னா தாராபாரதியின் இயற்பெயர் தான் வந்து பாத்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன். இவரும் சிலபஸ்ல இருக்காங்க. துரைராசு வந்து பாத்தீங்கன்னா முடியரசன். முடியரசுவின் இயற்பெயர் என்னன்னா துரைராசு. வேங்கட ரத்தினம் அப்படிங்கிறது யாருடைய இயற்பெயர்னு பாத்தீங்கன்னா வே சுவாமிநாத ஐயருடைய இயற்பெயர் தான் வேங்கட ரத்தினம். சோ பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா துரைமாணிக்கம். சோ இந்த 4 பேருமே சிலபஸ்ல இருக்காங்க. அவங்களோட இயற்பெயரை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பொருந்தாத ஒன்றை காண்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ இதை பார்த்தாலே நம்மளுக்கு வந்து என்னது, ஏதோ ஒரு இதழ். ஓகேங்களா? தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம். ஓகேங்களா? இந்த 3மே பாவலரேறு பெருஞ்சித்திரனாலால் இயற்றப்பட்ட இதழ்கள். ஓகேங்களா? சோ அவர் தொடங்கிய இதழ்கள் தான் இந்த தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம். குயில் வந்துட்டு என்னது, பாரதிதாசனால் தொடங்கப்பட்டது. பாரதிதாசன் தான் குயில் அப்படிங்கிற இதழுடைய ஆசிரியர். ஓகேவா? அது மட்டும் இல்லாம இவரு புதுவை அரசு அப்படிங்கிற பத்திரிகையை வச்சிருந்தார், இதழையும் தொடங்கினார். புதுவை அரசு. குயில் புதுவை அரசுனா பாரதிதாசன். தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ் நிலம்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனாருடைய இதழ்கள். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஊர் பெயர்களின் மருவு. ஓகேவா? சோ இதுல இருந்து ஒரு 2 or 3 கொஸ்டின்ஸ் வரும். ஓகேங்களா? ஊர் பெயர்களின் மருவு, ஏதாவது ஒரு ஊருக்கு கொடுத்து இப்ப வந்து அது எப்படி மருவி இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. சோ மயிலாப்பூர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மயிலை. மயிலாப்பூர் வந்து எப்படி அதோட மருவு பாத்தீங்கன்னா மயிலை. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 6வது கேள்வி, வண்ணாரப்பேட்டை. அது வந்து எப்படி மருவி இருக்கு, வண்ணை, மண்ணை, வண்ணார்பேட், வாசர்மேன்பேட். சோ இது வந்து பாத்தீங்கன்னா வண்ணை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதா இப்ப வண்ணாரப்பேட்டை அப்படின்னு சொல்லிட்டு மருவி இருக்கு. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா மணப்பாறை. சோ மணப்பாறை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எப்படி மருவி இருக்குன்னா மணவை. மணப்பாறைனா மணவை. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஊர் பெயர்களின் மருவு 8வது கேள்வி, மன்னார்குடி. சோ மன்னார்குடி என்பது மண்ணை. ஓகேங்களா? சோ நான் வந்துட்டு 80+ மருவு ஊர் பெயர்கள் வந்துட்டு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? சோ பிளேலிஸ்ட்ல இருக்கும், போய் பாருங்க. எல்லாமே எடுத்து கொடுத்துருக்கேன். சோ படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா எதிர்மறை வினைத்தொடரை காண்க. ஓகேவா? சோ கீழ்கண்டவற்றுள் எதிர்மறை வினைத்தொடரை காண்க.
சோ எதிர்மறை வினைத்தொடர் அப்படின்னு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு செயலை செய்யவில்லை, ஒரு செயலை வந்துட்டு செய்யவில்லை இல்லைன்னா செய்ய மாட்டேன் அப்படிங்கறத குறிக்கிறது தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா எதிர்மறை வினைத்தொடர். நான் ஒரு செயலை செய்யல அப்படிங்கறத குறிக்கிறது தான் எதிர்மறை வினைத்தொடர். சோ அதன்படி பாத்தீங்கன்னா கவிதா உரை படித்தாள், ஓகேங்களா, இது வராது. குமரன் மலையில் நனைந்தான், இதுவும் வராது. உரை கவிதாவால் படிக்கப்பட்டது, இது செயற்பாட்டு வினை, இதுவும் வராது. குமரன் மலையில் நனையவில்லை அப்படின்னா எனது ஒரு செயலை செய்யவில்லை அப்படிங்கறதா பாத்தீங்கன்னா எதிர்மறை வினைத்தொடர். ஒரு செயலை செய்யவில்லை அல்லது செய்ய மாட்டேன்னு வர்றதா எதிர்மறை வினைத்தொடர். இல்லைன்னு சொல்லிட்டு வரும், ஓகேங்களா. ஆப்ஷன் சி. அடுத்து பாத்தீங்கன்னா குறில் நெறில் வேறுபாடு இந்த மாதிரி கேட்பாங்க, ஓகேங்களா. சோ குறில் நெறில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து சரியானதை கண்டறிக. சுடு சூடு, சுடுனா என்ன, சூடுனா என்ன, அதற்கான பொருள் கொடுத்திருப்பாங்க, ஓகேங்களா. சுடு என்பது சுடுதல், சூடு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தீக்காயம். சுடுனா சுடுதல், சூடுனா தீக்காயம். சோ நெக்ஸ்ட் ஒன்னும் பாத்தீங்கன்னா குறில் நெடில் வேறுபாடு தான், ஓகேங்களா. தொடு தோடு, ஓகேங்களா. தொடுனா தொடுதல், தொடுனா வந்து பாத்தீங்கன்னா தொட்டு பார்த்தல், தொடுனா தொட்டு பார்த்தல், தோடுனா என்னது அணிகலன். சோ இங்க வந்து மாறி வருதுல, மாறுதல்னு வருது, இது வராது, இந்த ஆப்ஷன் வராது. இது வந்து தொடுனா தொட்டு பார்த்தல், தோடு காதில் அணியக்கூடிய தோடு அப்படின்னா அணிகலன். சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா குறில் நெறில் மாற்றம் என்னன்னு பாத்தீங்கன்னா பொலி போலி, ஓகேங்களா. சோ பொலி என்பது அழகு, போலி என்பது சாயல். ஆப்ஷன் சி. பொலி என்பது அழகு, போலி என்பது சாயல். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா 13வது கேள்வி. இதுவும் பாத்தீங்கன்னா குறில் நெறில் மாற்றம் தான். பெரு பேரு, ஓகேங்களா. பெரு என்பது என்னது, பெரிய என்பதை குறிக்கும். பேருனா என்னது, உன் பேர் என்ன, பெயர், ஓகேங்களா. பெருனா பெரிய, பேருனா பெயர். சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா மரபு பிழை காண்க. சோ இதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க, 3 கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி கேட்பாங்க. 14வது கேள்வி மரபு பிழை காண்கல்ல அவரை பிஞ்சு, வெள்ளரி பிஞ்சு, கத்திரி பிஞ்சு, மாம் பிஞ்சுன்னு கொடுத்திருக்காங்க. சோ இதுல தவறான இது எதுன்னு கேள்வி கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. மரபு பிழை. சோ மாம் பிஞ்சுதான் தவறான ஒன்று, ஓகேங்களா. சோ மாம் பிஞ்சுன்னு வராது, மா வடுன்னு வரும், ஓகேங்களா. மாம் பிஞ்சு கிடையாது, மாவடு. தவறானது எதுன்னு, பிழை எதுன்னு கேட்டிருக்காங்க. மாம் பிஞ்சு தான் வந்துட்டு பிழையானது, மித்தது எல்லாமே பிஞ்சு வகை தான் வரும், ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா மரபு பிழை காண்கல்ல ஆட்டுப்பட்டி கரெக்டான ஒண்ணு, மாட்டு தொழுவம் கரெக்டான ஒண்ணு, கோழி பண்ணையும் கரெக்டான ஒண்ணு. ஆனா என்ன பண்ணும், குதிரை தொழுவம் வராது, குதிரை கொட்டில்னு வரும், குதிரை கொட்டில், ஓகேங்களா. சோ இந்த மாதிரிதான் வரும். இதுதான் வந்துட்டு மரபு பிழை. தவறான ஒன்று என்னது, பி. சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா மரபு பிழை சோறு உண், பழம் உண், கோலமிடு, தீமூட்டு. சோறு உண் கரெக்ட், கோலமிடு கரெக்ட், தீமூட்டும் கரெக்ட். பழம் வந்துட்டு உண் வராது, பழம் தின் அப்படின்னு தான் வரும். பழம் தின், முறுக்கு தின், அப்பம் தின், சோ அந்த மாதிரி தான் வரும், ஓகேங்களா. அதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஒளி மரபு காண்க, ஓகேவா. குதிரை கணைக்கும் கரெக்ட், கூகை குளரும் கரெக்ட், சிங்கம் முழங்கும் கரெக்ட், கிளி வந்துட்டு கூவாது, கிளி வந்து கொஞ்சம் இல்லைன்னா பேசும்னு வரும், கிளி கொஞ்சம் பேசும். கோழி கொக்கரிக்கும், சேவல் வந்து கூவும், சேவல் கூவும், ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை காண்க, ஓகேங்களா. சோ ஆங்கிலத்திலேயோ வடமொழியிலோ திசை சொற்கள் கொடுத்துட்டு அதற்கு இணையான தமிழ் சொற்கள் கேட்பாங்க, ஓகேவா. இங்க வந்து பாத்தீங்கன்னா 18வது கேள்வி பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களுள் தவறான ஒன்றை காண்க. பண்டிகை திருவிழா என்பது கரெக்ட், தவறானதானே கேக்குறாங்க. வெள்ளம், ஓகேங்களா. சோ இந்த இல் வரும், வெள்ளம் தான் நீர்ப்பெருக்கு, வெள்ளம் என்பது நீர்ப்பெருக்கு. வியாபாரம் அப்படிங்கிறது வணிகம், கரெக்ட். அச்சன் என்பது அண்ணன் கிடையாது, அச்சன் என்பது தந்தை. சோ தவறானது எது, இதுதான் தவறானது. சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் தவறான ஒன்றை காண்க. ஜமக்காலம் என்பது விரிப்பு, கரெக்ட். வேடிக்கை என்பது காட்சி, அசல் என்பது மூலம், கரெக்ட். சமஸ்தானம் அப்படிங்கிறது அரசுன்னு வரும், சமஸ்தானம் அப்படிங்கிறது ஊர் கிடையாது, ஆப்ஷன் டி. சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் தவறானது, ஓகேங்களா. முக்கியஸ்தர் அப்படின்னா முதன்மையானவர், கரெக்ட். சினிமா தியேட்டர் அப்படின்னா திரையரங்கம், கரெக்ட். இலாக்கானா துறை, கரெக்ட். பிளஸ்ஸர் கார், ஓகேங்களா. பிளஸ்ஸர் கார், இது கார்னா வந்துட்டு மகிழுந்து, ஆனா வானூர்தின்னு கொடுத்திருக்காங்க, மகிழுந்து. சோ தவறானது எது, இதுதான் தவறானது. சோ அடுத்து பாத்தீங்கன்னா அதாவது கலை சொற்கள், அதாவது ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள். சப்ஸ்கிரிப்ஷன் என்பதன் கலைச்சொல், ஓகேங்களா. சோ ஆப்ஷன் ஏ உறுப்பினர் கட்டணம், சப்ஸ்கிரிப்ஷன் என்பது உறுப்பினர் கட்டணம். அச்சீவ் என்பதன் கலைச்சொல், அச்சீவ் என்பதன் கலைச்சொல் ஆப்ஷன்
அதாவது ஆவணம். ஓகேங்களா, ஆவணம். அடுத்து ஹோமோகிராப் என்பதன் கலைச்சொல். ஹோமோகிராப் என்பதன் கலைச்சொல் ஆன்சர் ஏ. ஓகேங்களா, ஒப்பெழுத்து. ஹோமோகிராப் என்பது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒப்பெழுத்து. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா உவமை தொடருக்கான பொருட்கள். உவமை தொடர் கொடுத்துட்டு ஓகேங்களா, சோ அதை உணர்த்தும் பொருள் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. 24வது கேள்வி, நீர்மேல் எழுத்து போல உவமை தொடர் உணர்த்தும் பொருள் என்ன? ஓகேங்களா, நீர்மேல் எழுத்து போல உவமை தொடர் உணர்த்தும் பொருள் என்ன? சோ நீர்மேல் எழுத்து போனா நிலையற்ற தன்மை. ஓகேங்களா, சோ நீர்மேல் எழுதுனா என்ன ஆகும்? அது நிலைத்து நிற்குமா? நிலைத்து நிற்காது. ஓகேவா, சோ இது நிலைத்து நிற்றல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சிலை மேல் எழுத்து போல. சிலை மேல் எழுத்து போல, இதுவும் டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. சிலை மேல் எழுத்து போல. சிலையில் எழுத்துறது எப்படி இருக்கும்? எப்பவுமே நிலைச்சு நிற்கும். ஓகேவா, சோ என்னைக்கும் எழுதி வச்ச கல்வெட்டெல்லாம் இன்னைக்கும் நம்ம படிச்சுட்டு இருக்கோம்ல, எப்பவுமே நிலைத்து நிற்கிறது சிலை மேல் எழுத்து போல. அதே மாதிரி நீர்மேல் எழுத்து போலன்னா நிலையற்ற தன்மை. ஓகேங்களா, சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா அடுத்து வந்து சொல்லியிருப்பாங்க சிலை மேல் எழுத்து போல. சோ இப்பதான் சொன்னேன், நிலைத்து நிற்றல். சிலை மேல் எழுத்து போல அப்படின்னா நிலைத்து நிற்றல். அடுத்து பாத்தீங்கன்னா 26வது முதலை கண்ணீர் உவமை உணர்த்தும் பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா முதலை கண்ணீர் விடாதன்னு சொல்லுவோம்ல, பொய்யான அழுகை. பொய் அழுகை தான் பாத்தீங்கன்னா முதலை கண்ணீர். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா வாக்கிய அமைப்பினை கண்டறிக. பந்து உருண்டது. சோ பந்து உருண்டது என்பது என்னது? பந்து தானா உருண்டது. ஓகேங்களா, சோ வந்து தன்வினை. பந்து உருண்டது என்பது தன்வினை. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 10th நியூ புக்ல இருந்து சொல்லும் பொருளும். ஓகேங்களா, சோ ஒவ்வொரு புக்ல இருந்தும் பார்க்கலாம். சொல்லும் பொருளும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கோர்வையா பார்த்துட்டு வந்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் எல்லாமே படிச்ச மாதிரி இருக்கும், அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு எடுக்கிறதுக்கு பதிலா. சோ அதனாலதான் 10th புக்ல இருந்து எடுத்து கொடுத்துருக்கேன். சோ பொறுத்துக. மையலுறுத்து அப்படின்னது மயங்கச்சை. பிராணரசம் என்பது உயிர் வழி. லயத்துடன் என்பது சீராக. ஓகேங்களா, மையலுறுத்துனா மயங்கச்சை, பிராணரசம்னா உயிர் வழி, லயத்துடனா சீராக. அடுத்து கீழ்கண்டவற்றுள் தவறான ஒன்றை காண்க. ஓகேவா, சோ தவறான ஒன்றை காண்க. ஓகேவா, நனைந்தலை உலகம் அப்படின்னா அகன்ற உலகம். ஓகேங்களா, சோ இது ஒரு தடவை டிஎன்பிசில எதிர்ச்சொல்ல கேட்டிருந்தாங்க. நனைந்தலை உலகம் என்பதற்கு ஆப்போசிட்டான எதிர்ச்சொல் என்னன்னு சொல்லிட்டு. ஓகேவா, அகன்ற உலகம் வராம சோ நிறைய ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்க. ஓகேங்களா, சோ இதுக்கு அப்படியே வந்துட்டு எதிர்ச்சொல் கேட்டிருந்தாங்க. அடுத்து நேமி அப்படின்னா சக்கரம், கரெக்டான ஒண்ணு. கோடு என்பது மலை. நறுவி என்பது நறுமணமுடைய மலர்கள். விருச்சி அப்படிங்கிறது நற்சொல். சுவல் என்பது தோல். ஓகேவா, சோ அப்ப தவறானது என்னது? எஃப். ஓகேங்களா, தவறானது எஃப். சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா சோ வந்துட்டு 4 ஆப்ஷன் தான் கொடுப்பாங்க. சோ நீங்க இந்த சொல்லும் பொருளும்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு எல்லாமே கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா கீழ்கண்டவற்றில் தவறான ஒன்றை காண்க. ஓகேவா, சோ இது வந்து சொல்லும் பொருள்ல துய்ப்பது என்பது கற்பது. தூவி அப்படிங்கிறது தூவி. இது எல்லாமே 10th புக்ல இருக்கிறது. ஓகேவா, ஒவ்வொரு லெசனா நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, துய்ப்பது அப்படிங்கிறது கற்பது. தூவி அப்படிங்கிறது தூவி, இதுவும் கரெக்ட். கொடுஞ்செலவு அப்படிங்கிறது விளைவாக செல்லுதல். ஓகேங்களா, அருகுற என்பது அருகில்னு வரும். அருகுற என்பது அருகில், ஆனா தொலைவில்னு கொடுத்திருக்காங்க எதிர்ச்சொல்ல. இது தவறான ஒன்று. அருகுறக்கான எதிர்ச்சொல் தொலைவில், அருகுறக்கான மீனிங் வந்துட்டு அருகில். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா கீழ்கண்டவற்றில் தவறான ஒன்றை காண்க. பாய்ச்சல் அப்படிங்கிறது பாத்தி, கரெக்டான ஒன்று. நீத்துப்பாகம் என்பது மேல்கஞ்சி, கரெக்டான ஒண்ணு. பதனம் கவனமாக, அதுவும் கரெக்ட். மகிழினா சோற்று கஞ்சின்னு வரும். மகிழினா சோற்று கஞ்சி. சலிப்புன்னு கொடுத்திருக்காங்க. சோ இதுதான் தவறான ஒன்று. சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஒரு வேர்ச்சொல் கொடுத்துட்டு அதோடைய வினையெச்சம், பெயரெச்சம், தொழிற்பெயர், வினையாளனையும் பெயர், எதிர்மறை தொழிற்பெயர், இந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. சோ இது எல்லாமே வினையெச்சம்னா என்ன, பெயரெச்சம்னா என்ன, தொழிற்பெயர் என்னன்னா பார்த்து வச்சுக்கணும். அரி என்ற வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர். சோ எப்பவுமே தொழிற்பெயர் வந்து பாத்தீங்கன்னா அல்லு, தள்ளு, சோ இந்த மாதிரி மேக்சிமம் இந்த மாதிரிதான் முடியும். ஓகேங்களா, சோ அதன்படி பாத்தீங்கன்னா அறிதல். ஓகேவா, வேர்ச்சொல்லோட விகுதி வந்து பாத்தீங்கன்னா தள்ளு அல்லுல முடியும். ஓகேங்களா, அரி என்ற வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் அறிதல். தள்ளுல முடியுதா, அறிதல். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அடி என்ற வேர்ச்சொல்லின் வினை எச்சம். சோ வினை எச்சம்னாலே பாத்தீங்கன்னா இ உ ஆகிய விகுதிகளில் முடியும். சோ இ உ ஆகிய விகுதிகள்ல முடியறது என்னன்னு பாத்தீங்கன்னா அடித்து. ஊல முடியுதா, அடித்து. அடித்து வந்தான். ஓகேவா, சோ அடித்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வினைதான், வினைச்சொல் தான் வரும். ஓகேங்களா, சோ வினைமுற்று. அடித்து வந்தான், அடித்து நின்றான், அந்த மாதிரி வினைமுற்று வரும். ஓகேங்களா, சோ அடித்துங்கிறது ஒரு வினைதான். அந்த வினை வந்துட்டு இன்னொரு வினையை கொண்டு முடியும். ஓகேங்களா, அதான் பாத்தீங்கன்னா வினையெச்சம். ஓகேங்களா, இ உ இந்த விகுதிகள்னால முடிஞ்சிச்சுன்னா அது வந்து வினையெச்சம். அடித்து அப்படிங்கறதா கரெக்ட். அடி அப்படிங்கிற வேர்ச்சொல்லோட வினையெச்சம் அடித்து. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா
வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. இந்த மாதிரி ஒரு வேர்டு கொடுத்துருவாங்க. அதோட வேர்ச்சொல் என்னன்னு கேட்பாங்க. கண்டு அப்படிங்கறதோடைய வேர்ச்சொல் என்ன? கண்டு. இதோடைய வேர்ச்சொல் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் சி, கான். கண்டு என்பதன் வேர்ச்சொல் கான். அடுத்து மறுபடியும் வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. 35வது கேள்வி. பாடிய என்பதன் வேர்ச்சொல் பாடிய அப்படின்னா பாடு. ஓகேங்களா? பாடிய என்பது பாடு. ஓகேவா? சோ இந்த மாதிரி ஏவல் கட்டளை இடுற மாதிரி வரும். வேர்ச்சொல்னா வந்து பாத்தீங்கன்னா பாடு அப்படின்னு வரும். அடுத்து பாத்தீங்கன்னா நாடிய அப்படின்னா நாடுதல். இதோட வேர்ச்சொல் நாடு. அழைத்தல் அப்படின்னா இதோட வேர்ச்சொல் அலை. ஓகேங்களா? செய்க அப்படின்னா இதோட வேர்ச்சொல் என்னன்னு கேட்டாங்கன்னா செய். இந்த மாதிரி மத்தவங்களை கட்டளை இடுற மாதிரியும் வரும். ஓகேவா? இப்ப இதை வாட்சி பாருங்களேன். நீங்க பாடு அப்படின்னா யாரையோ அது அதிகாரம் பண்ணி சொல்ற மாதிரி வரும். பாடு. கான் கற்றல்னா கல் அப்படின்னு சொல்ற மாதிரி வரும். ஓகேவா? அதை வச்சு நம்ம வேர்ச்சொல்லை கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து நாடினான் என்பதன் வேர்ச்சொல். 36வது கேள்வி. நாடினான் என்பதன் வேர்ச்சொல். அப்ப சொல்லி பாருங்க. நாடு அப்படின்னு அதிகாரம் பண்ற மாதிரி சொல்லணும். ஏவல் பண்ற மாதிரி வரும். ஓகேங்களா? அப்ப நாடு. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நாடினான் என்பதன் வேர்ச்சொல் என்னன்னா நாடு. சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா வென்றான் என்பதன் வேர்ச்சொல். சோ வென்றான் என்பதன் வேர்ச்சொல் வில். ஓகேவா? வென்றான் என்பதன் வேர்ச்சொல் வில். அடுத்து செல். ஓகேவா? சென்றான் என்பதன் வேர்ச்சொல் செல். இந்த மாதிரி வரும். நடந்தான் என்பதன் வேர்ச்சொல் நட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுல ஏவல்ல சொல்ற மாதிரி வரும். ஓகேங்களா? சோ நட இவ்வேர்ச்சொல்லின் வினை முற்று. ஓகேங்களா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நடங்கிற வேர்ச்சொல்லை கொடுத்துட்டாங்க. ஆனா என்ன கேட்டிருக்காங்க? வினை முற்று கொடுத்திருக்காங்க. அப்ப வினை முற்றுனா முடிஞ்சிரும். ஓகேவா? நடந்தான் நடந்து வராது. இது வந்து என்னது? நடந்துங்கிறது வினை எச்சம். நடத்தல் அப்படிங்கிறது தொழில் பெயர். நடந்த பையன் அப்படிங்கிறது பெயரெச்சத்துல வரும். நடந்தான்னா அவன் நடந்துட்டான், முடிஞ்சிருச்சு. வினை வந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது நடந்தான் அப்படிங்கறதா கரெக்ட். ஓகேவா? வினை முற்றுதானே கேட்டிருக்காங்க, நடந்தான். சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ராமாயணம் கம்பரால் இயற்றப்பட்டது. சோ ராமாயணம் கம்பரால், இங்க வந்து ஆள் வரும், இங்க பட்டது வரும். சோ இந்த மாதிரி வந்தாலே என்னது? இது செயப்பாட்டு வினை. ராமாயணம் கம்பரால் இயற்றப்பட்டது. குடியரசுத் தலைவரால் கொடி ஏற்றப்பட்டது. சோ இந்த மாதிரி பட்டது பட்டதுன்னு வந்தாலே அது என்னது? செயப்பாட்டு வினை. பாட்டுன்னு வருதா, இங்க பட்டதுன்னு வருது, நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்துட்டு பட்டது. அதாவது கவிதை வந்து கண்ணதாசனால் இயற்றப்பட்டது. ஆள் அப்படிங்கிறது இங்க வரும். பட்டது அப்படின்னு வந்தாலே அது செயப்பாட்டு வினை வாக்கியம். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா தச்சன் நாற்காலியை செய்தான். நாற்காலியை செய்தான். அதாவது இரண்டாம் வேற்றுமை உருவம் மறைந்து வந்துச்சுன்னா அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செய்வினையில வரும். இப்ப இதை மாத்தி போட்டு பாருங்களேன். நாற்காலி தச்சனால் செய்யப்பட்டது. தச்சனால் பட்டது செய்யப்பட்டது. இந்த மாதிரி வரும். அதாவது செய்வினை அப்படியே செயற்பாட்டு வினையா மாத்த முடிஞ்சுச்சுன்னா அதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செய்வினையா இருக்கும். இதை வாட்சி பாருங்க. இது அப்படியே செயற்பாட்டு வினையில மாத்த முடிஞ்சுச்சுன்னா இது செய்வினை. சில பேருக்கு வந்து தன்வினைக்கும் செய்வினைக்கும் வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேங்களா? சோ இந்த ஐ அப்படிங்கிற இரண்டாம் வேற்றுமை உருவு மறைந்து வரும். ஓகேவா? அதை நீங்க மாத்தி போட்டு பாத்தீங்கன்னா அப்படியே இந்த வேர்டை மாத்தி போட்டு பாத்தீங்கன்னா தச்சன் நாற்காலியை செய்தான் அப்படிங்கறத நாற்காலி தச்சனால் செய்யப்பட்டதுன்னு மாத்தி போட்டு பாத்தீங்கன்னா அந்த ஃபார்மேட் வரும். ஓகேங்களா? அந்த செயற்பாட்டு வினையோட ஃபார்மேட் வரும். ஓகேங்களா? சோ அப்ப உங்களுக்கு செய்வினைக்கும் தன்வினைக்குள்ள வேறுபாடு தெரியும். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பாவலரேறு பெருஞ்சித்தனாரை பத்தி சில கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஊழி பலநூறு கண்டதுவாம், அறிவு ஊற்றென்னும் நூல் பல கொண்டதுவாம் என்ற பாடல் வரிக்கு உரியவர் யார்? சோ யாருன்னு பாத்தீங்கன்னா துரைமாணிக்கம். துரைமாணிக்கம்னா யாரு? பாவலரேறு பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர் தான் துரைமாணிக்கம். தாராபாரதியோட இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். ராதாகிருஷ்ணன். துரைராசு அப்படிங்கிறது யாரு? முடியரசன். ஓகேவா? வேங்கட ரத்தினம் அப்படிங்கிறது உவேசா. அடுத்து கனிச்சாறு. ஓகேவா? சோ கனிச்சாறு என்ற நூல் எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது? இந்த கனிச்சாறு அப்படிங்கிற நூலை எழுதியவர் வந்து பாத்தீங்கன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். சோ இது எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்துட்டு பி, 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனாரை பேஸ் பண்ணி வர கொஸ்டின். மேபி புக்ல இருந்து கேட்கலாம், அவுட் சோர்ஸ்ல இருந்து கேட்கலாம், எப்படி வேணாலும் கேட்கலாம். அவரை பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எல்லா நூல்களும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சோ புக்ல கொடுத்த நூல் இல்லாம நெட்ல சர்ச் பண்ணி நிறைய நூல்களை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சோ 43 வந்து பாத்தீங்கன்னா கீழ்கண்டவற்றுள் பாவலரேறு பெருஞ்சித்திரனால் இயற்றப்படாத நூல் எது? சோ கனிச்சாறு அவர் இயற்றினது. பாவிய கொத்து இயற்றியிருக்காரு. நூறாசிரியம் இயற்றியிருக்காரு. ஓகேவா? சோ வந்துட்டு அவர் இயற்றினது வந்து பாத்தீங்கன்னா கொய்யாக்கனி. மாங்கனி கிடையாது, கொய்யாக்கனி. அவர் வந்து இயற்றியது கொய்யாக்கனி. சோ மாங்கனி அப்படிங்கிறது தவறான ஒன்று. சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா கீழ்கண்டவற்றுள் பாவலரேறு பெருஞ்சித்திரனாரால் இயற்றப்படாத நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ உலகியல் 100 இயற்றியிருக்காரு. என் சுவை என்பது கரெக்ட். மகுபுகு வஞ்சியும் இயற்றியிருக்காரு. பள்ளி பறவைகள்னு வரும். பள்ளி பறவைகள்.
ஆனா இங்க பள்ளி சித்திரங்கள் கொடுத்திருக்காங்க, இது தவறான ஒன்று. ஓகேங்களா? சோ பள்ளி பறவைகள் தான் அவர் இயற்றிய நூல். ஆப்ஷன் டி வந்துட்டு தான் தவறான ஒன்று. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா, பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எந்த ஊரை சார்ந்தவர்? ஓகேங்களா? சோ எந்த சேலமா, திருச்சியா, விருதுநகரா, மதுரையா? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா அவர் சேலம் இல்ல சமுத்திரம் அப்படிங்கிற மாவட்டத்தை சார்ந்தவர். ஓகேவா? சேலம், சமுத்திரம். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் ஊர் வந்து பாத்தீங்கன்னா சேலம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பிறந்த ஆண்டு. ஒரு பிறந்த ஆண்டு. ஓகேங்களா? சோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா வந்துட்டு சிலபஸ் கம்மி பண்ணிட்டாங்கல்ல, எப்படி வேணாலும் கேட்பாங்க. சோ அவர் பிறந்த ஆண்டு 10/3/1933. 10/3/1933 வந்து பிறக்கிறாரு. சோ அவர் மறைந்த ஆண்டு, பாவலரேறு பெருஞ்சித்திரனார் மறைந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா 11. ஓகேவா? சோ 10க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 11 3 3 + 3 6 4 வச்சுக்கோங்க. 1933, இது 1995. ஓகேங்களா? சோ 10க்கு அப்புறம் 11 அவர் 10ல பிறக்கிறாரு, 11ல இறக்குறாரு. ஓகேவா? 3வது மாசம் பிறக்கிறாரு, 6வது மாசம் இறக்குறாரு. 33ல வந்துட்டு பிறக்கிறாரு, 95ல வந்து இறக்குறாரு. சோ இந்த மாதிரி படிச்சு வச்சுக்கோங்க. கம்பேர் பண்ணி படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வரும், ஞாபகத்துல இருக்கும். சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா, ஓய்வாக இருக்கையில் தம்பி நீ ஓய்ந்து வரைந்து பழகு, ஓவியம் வரைந்து பழகு அப்படிங்கிற பாடலோட ஆசிரியர் யாரு? சோ துரைமாணிக்கம் என்ற பாவலரேறு பெருஞ்சித்திரனார். சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு புக்ல இருக்கும். ஓகேங்களா? சோ துரைமாணிக்கம் என்ற பாவலரேறு பெருஞ்சித்திரனார். சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா, கீழ்கண்டவற்றுள் பெருஞ்சித்திரனாரின் எந்த நூல் குஞ்சுகளுக்கு, பறவைகளுக்கு, மணிமொழி மாலை அப்படின்னு 3 பிரிவுகளாக அமைந்துள்ளது? சோ 3 பிரிவுகளாக அமைந்துள்ளது எது? இது எல்லாமே அவருடைய இயற்றிய நூல்கள். இந்த நூல்கள்ல ஒண்ணு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா குஞ்சுகளுக்கு, இந்த நூல்கள்ல வந்து 3 பிரிவாக அமைந்துள்ளது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஐயே இல்ல, பள்ளிப்பறவைகள். ஓகேங்களா? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பள்ளிப்பறவைகள். சாரி. சோ பள்ளிப்பறவைகள் தான் பாத்தீங்கன்னா குஞ்சுகளுக்கு, பறவைகளுக்கு, மணிமொழி மாலை அப்படின்னு 3 பிரிவுகளாக அமைந்துள்ளது. ஆன்சர் பி. சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா, இது ஓல்டு புக்ல அடிக்கடி கேட்ட கொஸ்டின். வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் என்ற துரைமாணிக்கம். சோ இந்த மாதிரி பாவலரேறு பெருஞ்சித்திரனார் என்ற துரைமாணிக்கம் அப்படின்னு படிச்சுக்கோங்க. இயற்பெயரோட சேர்த்து படிச்சுக்கிட்டீங்கன்னா என்னைக்கும் மறைக்காது. சோ இந்த கொட்டேஷன் வந்துட்டு அவர் தான் சொல்லியிருந்திருப்பார். வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, பெருஞ்சித்திரனார் 1950 சேலம் நகராட்சி கல்லூரியில் படித்த பொழுது யாரிடம் தமிழ் கற்றார்? சோ இதெல்லாம் அவுட் சோர்ஸ்ல இருந்து எடுத்தது. ஓகேங்களா? சோ அவுடேட்டட் கிடையாது, அவுட் சோர்ஸ்ல இருந்து எடுத்தது. ஓகேவா? வெளியில இருந்து எடுத்தது. ஓகேங்களா? சோ இதெல்லாம் புக்ல கிடையாது, இதெல்லாம் வந்துட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆன்சர் பாவனார்ட்ட தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் தமிழ் கற்றார். சோ பெருஞ்சித்திரனார் யார்கிட்ட தமிழ் கற்றார்னு கேட்டா பாவாணர். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, கீழ்கண்டவற்றில் எந்த காரணத்திற்காக பெருஞ்சித்திரனார் வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டார்? சோ இது வந்து பாத்தீங்கன்னா புக்ல கிடையாது, இதெல்லாம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக அடைக்கப்பட்டார்னா இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்காக தான் பாத்தீங்கன்னா வேலூர் சிறை. எந்த சிறைன்னு கேட்டாங்கன்னா வேலூர் சிறை. ஓகேங்களா? எதற்காகன்னு கேட்டாங்கன்னா இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்காக. ஓகேவா? சோ இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்காக வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டார். சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா, பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தென்மொழி என்ற இதழை எந்த ஆண்டு தொடங்கினார்? அவர் 3 இதழ்கள் தொடங்கியிருப்பாரு. தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, அடுத்து பாத்தீங்கன்னா தமிழ் நிலம் அப்படிங்கிற 3 இதழ்களை தொடங்கி இருந்திருப்பார். ஓகேங்களா? சோ இதுல தென்மொழி அப்படிங்கிற இதழை எந்த ஆண்டு தொடங்கினார்னு கேக்குறாங்க. ஆன்சர் 1959 தான் பாத்தீங்கன்னா தென்மொழி அப்படிங்கிற இதெல்லாம் தொடங்கியிருப்பாரு. இது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, கீழ்கண்டவற்றுள் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் வேலூர் சிறையில் இருந்த பொழுது, ஓகேவா, இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்காக வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பாரு. அவர் வேலூர் சிறையில் இருந்த பொழுது எந்த நூலை இயற்றினார்? சோ ஆன்சர் பாத்தீங்கன்னா ஐயை. சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதோட முதல் தொகுதி தான் வந்து பாத்தீங்கன்னா அங்க இயற்றியிருப்பார் ஐயை. ஓகேவா? சிறையில் இருந்த பொழுது எந்த நூலை இயற்றி எழுதினார்னு கேட்டாங்கன்னா ஐயை. சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா, கீழ்கண்டவற்றுள் பாவலரேறு பெருஞ்சித்திரனாரால் இயற்றப்படாத நூல் எது? சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான். ஓகேங்களா? சோ மேக்ஸிமம் நூறாசிரியம், உலகியல் 100, பள்ளிப்பறவைகள், ஓகேவா, கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, சோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு புக்ல கொடுத்துருந்துருப்பாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இட்ட சாபம் முட்டியது, கழுதை அழுத கதை, திருக்குறள் மெய்ப்பொருளுரை, வாழ்வியல் வாழ்வியல் 40 வராது, இது வந்துட்டு வாழ்வியல் 30 வரும். சோ இதெல்லாமே வந்துட்டு என்னது உங்களுக்கு பெருஞ்சித்திரனார் இயற்றியதுதான். ஓகேங்களா? சோ கிட்டத்தட்ட ஒரு 35 நூல் கிட்ட இயற்றி இருந்திருப்பாரு. ஓகேவா? சோ திருக்குறள் மெய்ப்பொருள்ல நிறைய தொகுதிகள் வரும். 4 தொகுதியோ 5 தொகுதியோ வரும். ஓகேங்களா? சோ திருக்குறள் மெய்ப்பொருளுரை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெருஞ்சித்திரனால் இயற்றப்பட்ட நூல் தான். ஓகேங்களா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா வாழ்வியல் 40 கிடையாது, வாழ்வியல் 30. ஓகேங்களா? சோ இங்க வந்துட்டு
தவறானதுன்னு கேட்டதுனால இங்க எழுதியிருக்கேன். ஓகேவா? கீழ்கண்டவற்றுள் பாவலர் பெருஞ்சத்தினால் இயற்றப்படாத நூல் எது? வாழ்வியல் 30 அவர் இயற்றியது. வாழ்வியல் 40 கொடுத்திருக்கேன். இது தவறான ஒன்று. ஓகேவா? சோ கழுதை எழுத கதையெல்லாம் அவர் இயற்றியது. சோ நிறைய நூல்கள் இயற்றி இருக்காரு. சோ பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து அகர வரிசைப்படி. சோ இது கொடுத்துட்டு அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்து எழுதுகன்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. சோ அதன்படி பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா காக்கு அப்புறம் கா 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 கி கி கே கே கோ. சோ இந்த மாதிரி அகர வரிசைப்படி மூன்றாவது இதுதான் அமையும். ஓகேவா? நீங்க காங்காச்சா வாட்ச பார்த்தாலே தெரியும். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா அகர வரிசைப்படி எழுதுக. ஓகேவா? பூனை, தையல், தேனி, ஓணான், மான், வௌவால், கிளி, மாணவன், மனிதன், ஆசிரியர், பழம். ஓகேங்களா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உயிரெழுத்து தான் எழுதணும். உயிரெழுத்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு மெய்யெழுத்து உயிர்மெய் எழுத்துக்கள்லாம் வரும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் உயிரெழுத்து தான் ஆசிரியர் ஆ, அடுத்து உயிரெழுத்து ஓ, அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா உயிர்மெய் எழுத்துக்கள் வரும். ஃபர்ஸ்ட் உயிர்மெய் எழுத்துக்கள்ல ஃபர்ஸ்ட் கா வரிசையில வருமா, அப்ப கி, அதுக்கப்புறம் தா வரிசை, அடுத்து தை, பா வரிசை, பூ, மா வரிசை, மா. ஓகேவா? மாலே வந்து பாத்தீங்கன்னா 2 இருக்கும். இங்க மா இருக்கும், இங்கே மா இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லி 3 சுழினா தான் வரும். கடைசியில முடியறது தான் 2 சுழினா. அப்ப ரெண்டாவது ரெண்டுமே ஃபர்ஸ்ட் எழுத்து சேமா இருக்கு. மான் 2 சேமா இருந்தா அதே வேர்ட்ல ரெண்டாவது எழுத்து பாருங்க. ரெண்டாவது எழுத்துல என்ன அகர வரிசைப்படி முதல்ல என்ன எழுத்து வருதுன்னு பாருங்க. சோ அகர வரிசைப்படி இந்த நா தான் முன்னாடி வரும், இன்னும் வந்து பின்னாடி தான் வரும் கடைசியா. அடுத்து வா வரிசை. ஓகேவா? ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. வனப்பு, அழகு, பூரிப்பு, மகிழ்ச்சி. சோ ஃபர்ஸ்ட் என்ன வரணும்? உயிரெழுத்து தான் வரணும். ஓகேங்களா? அழகு, இதுல வந்து உயிரெழுத்து ஆ, உயிரெழுத்து வந்தாச்சு. அதுக்கப்புறம் உயிர்மெய் எழுத்துக்கள் பா வரிசை, மா வரிசை, வா வரிசை. பாக்கு அப்புறம் தான் மா வரும், மாக்கு அப்புறம் தான் வா வரும். ஓகேங்களா? சோ அப்ப பாத்தீங்கன்னா ஆன்சர் பி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஓரிடத்தில் அமர்வேல். ஓகேவா? மனம் அமைதி எய்தும். இதை வந்து பாத்தீங்கன்னா அகர வரிசைப்படி எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. உயிரெழுத்து வரும். இங்க உயிரெழுத்து இருக்கு ஆ, இங்க உயிரெழுத்து இருக்கு. ஓகேவா? சோ ஆ இருந்துச்சுன்னா அடுத்து ரெண்டாவது எழுத்தை கம்பேர் பண்ணணும். ஓகேங்களா? சோ மா வரிசை, மாக்கு அப்புறம் தான் மை வரும். அப்ப என்ன வரணும்? அமர்வேல் தான் ஃபர்ஸ்ட் வரணும், அமைதி ரெண்டாவதா வரணும். அடுத்து ஏ, அடுத்து ஓ, அடுத்து மா. ஓகேங்களா? ஆப்ஷன் சி. சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா அகர வரிசைப்படி சொற்களை அமைக்கல. கோடை, கடல், கொண்டல், குளிர்ச்சி. ஓகேவா? சோ கா தான் ஃபர்ஸ்ட் வரும். கால இருந்தா ஸ்டார்ட் ஆகும். உயிர்மெய் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள்லாம் காக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கூக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோக்கு அப்புறம் கோ. ஓகேங்களா? கா கு கோ கோ. சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா உயிர், ஐந்து, இரக்கம், ஒவ்வை, எளிமை, ஆடு. சோ ஆ தான் ஃபர்ஸ்ட் வரும். ஆடு, ஆக்கு அப்புறம் ஈ, அதுக்கப்புறம் வந்துட்டு ஊ, அதுக்கப்புறம் வந்துட்டு ஏ, அதுக்கப்புறம் ஐ. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஔ. சோ அதன்படி பார்த்தோம்னா ஏ தான் வந்துட்டு ஆன்சர் வரும். சோ இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 60க்கு மேல ஒரு 62 கொஸ்டின்ஸ் பார்த்து வந்திருப்போம். ஓகேங்களா? இது எல்லாமே பிராக்டிஸ் கொஸ்டின். சோ அட்டன் பண்ணி பாருங்க. இந்த பெருஞ்சித்தனார் பத்தி எல்லாம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.